நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் வரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜாஷ்வா டிவியின் மூலமாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் 3வது சனிக்கிழமை வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்துட்டார். ஆமென். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் இன்னும் கொஞ்ச நாளில் அவர் என்னை தம்மோடு சேர்த்து கொள்வார்? ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இருக்கிற இடத்துல நீங்கள் நின்றாலும் சரி, முழங்கால் படிட்டு இருந்தாலும் சரி, கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பங்கள் இன்பமாய் மாறும் என்கிற பாடலை கைகளை மூடி கைகளை உயர்த்தி பாடுவோம். எல்லா சத்தமும் ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் நான் கொஞ்ச காலம்தான் வாழப் போகிறேன். 40 வருடமும் 50 வருடமும் 60 வருடமும் 20 வருடமும் எனக்கு தெரியாது. நிலையற்ற நாட்கள். உண்மை பார்க்க எங்களுக்கு ஆசைப்பா. உங்களுடைய பிரசனத்தை உணர எங்களுக்கு ஆசைப்பா. உங்கள் பாதத்தில் வீழ்ந்து பணிய எங்களுக்கு ஆசை. எங்களுக்கு அந்த கிருபைகளை தாங்கப்பா. எங்கள் ஓட்டம் செய்யத்தோடு முடிய அந்த நாடு நாங்கள் சுதந்திரிக்க ஆயத்தமா இருக்கிறோம். எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க சுவாமி. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். சொல்லும் கஷ்டம் கண்ணீர், கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். அந்த நாடு சுதந்தரிப்பேன்.
அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் ஷபலாயரமலா, அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதன். மீண்டும் சொல்லுவோம், இந்த ஓட்டம் ஜெயத்துடன். ஆமாண்டவரே, உபத்திரவமோ வியாதியோ வெட்கமோ கண்ணீரோ கவலையோ எங்கள் வாழ்க்கையிலே வந்தாலும் நாங்கள் பயப்படவே மாட்டோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் ஓடுகிறது சாதாரணமாக அல்ல, தேசத்திற்காக, அந்த ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக, ராஜ்யத்திலே களஞ்சியங்களை சேர்க்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே, அன்றைக்கு பவுல் சொன்னதை போல நல்ல போராட்டத்தை போராட, ஓட்டத்தை முடிக்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, நீதியின் ஜீவனை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஓட்டம் ஜெயத்தோடு முடியட்டும், தோல்வியோடு அல்ல. பலரை நாங்கள் பார்த்தும் தோல்வியோடு தன்னுடைய ஜீவனத்தை முடித்துவிட்டு போனார்கள். நாங்கள் தோல்வியோடு எங்கள் ஜீவனத்தை முடிப்பதற்கு அல்ல, ஜெயத்துடன் முடிக்க, ஒரு ஜெயத்துடன் முடிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்பா. இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஆமாப்பா, உங்க பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம். எங்க ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாங்க, இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த 2 வாரங்கள் ஆண்டவர் நம்மளை கடத்தி கொண்டு வந்தார். இந்த 3வது வாரத்தில் கூட இந்த சாயங்கால நேரத்தில் தேவ சத்தத்தை கேட்க ஒரு முசையாய் கத்து நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே இந்த மாதம் முழுதும் தியானித்து கொண்டிருக்கிறோம் அபிஷேகம். முதல் நாள் அபிஷேகம் என்பது ஒரு அறிமுகத்தை குறித்து பார்த்தோம். 2வது வாரம் அபிஷேகத்தை பெற்றவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களை குறித்து பார்த்தோம். இந்த நாட்களில் என்ன தலைப்புள்ள நம்ம தியானிக்க போறோம்னு சொன்னா, அபிஷேகம் நமக்குள் என்ன செய்யும். அபிஷேகம், ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்தது அப்படின்னா அவனுக்குள்ள என்னென்ன ஆக்டிவிட்டீஸ், அபிஷேகம் எதை எதை செய்யும் என்பதை நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதார வசனமாக நாம் எடுத்துக்கொண்டோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 28, 29 விதமாய் சொல்லுகிறது. மாம்சமான யாவரும் மேலுமே ஆவியை ஊற்றுவேன். 29 ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரி மேலும் அந்நாட்களே ஆவியை ஊற்றுவேன். அப்போ நீங்களும் நானும் ஏன் இத்தனை காரியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? ஒரு மகா பெரிய எழுப்புதல் தேசத்திலே வரப்போகிறது. ஒரு மகா பெரிய எழுப்புதலை கர்த்தர் தேசத்தில் வெளிப்பட போகிறார். ஒரு மகா பெரிய அசைவு தேசத்தில் வருகிறது. கரையம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. நாம் ஜெபிக்காமல் எந்த ஒரு அசைவையும் நாம் சந்திப்பதும் இல்லை, நாம் பார்ப்பதும் இல்லை என்பது அறிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் ஒரு வார்த்தைக்கு கீழாய் கர்த்தருடைய வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வார்த்தை
பார்த்தன்னு கேட்டா வசனம் சொல்லுகிறது, அபிஷேகம் நமக்குள் என்ன செய்யும்? அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டால் அவனுக்குள்ளே அபிஷேகம் என்னென்ன கிரியைகளை செய்யும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாய் ஒரு மனிதனுக்குள்ளே அபிஷேகம் இறங்கிவிட்டால் அவனுக்குள்ளே என்னென்ன கிரியைகள் நடக்கிறது தெரியுமா? திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் வசனம் 27வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் வசனம் 27 வசனம் சொல்கிறது, அந்நாளிலே உன் தோளில் நின்று அவன் சுமையையும் உன் கழுத்து நின்று அவன் துக்கமும் நீக்கப்படும், அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ முதலாவது என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே அபிஷேகம் இருக்கும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுக்குள்ளே அபிஷேகம் இருக்கும் பொழுது நுகங்கள் முறிக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நுகத்தை போல பாரத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீர்களா? நுகத்தை போல சுமைகளை எடுத்து கொண்டு வந்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் மகளே, அபிஷேகத்தினால நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகம் மூலமாய் நுகங்கள் முறிக்கப்படும். ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே 3 பேர் விடுதலையை தர முடியும். ஒன்று வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உங்க விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே 3 நபர்கள் நமக்கு விடுதலை தர முடியும். ஒன்று வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை நீ அறிந்து கொள்வாய், சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். 2 குமாரன் உன்னை விடுதலையாக்கினார், மெய்யான விடுதலை. 3வது கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அதை தான் இந்த வசனம் ஏசாயா 10:27 சொல்லுகிறது, அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிபனே, வாலிப சகோதரே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் பல நுகங்களை சுமந்து கொண்டு சோர்ந்து போய் ஒடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த சாயங்கால நேரத்திலே அல்லது சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த நேரத்திலேயோ கர்த்தர் உங்க கூட பேசுகிறார். என் மகளை, நீ நுகத்தோடு வாழ்வது எனக்கு சந்தோஷம் அல்ல. நீ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் சுமந்து கொண்டு வாழ்வது எனக்கு சந்தோஷம் அல்ல. இன்றைக்கு நான் உன்னை அபிஷேகிப்பேன் என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிக்கப்பட்டு போகும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தில் நுகங்கள் முறிந்து போகிறது. ஒன்றன் பின் ஒன்றாய் நுகங்கள் முறிந்து போகிறது. அபிஷேகத்தினால் நுகத்தை கர்த்தர் முறிக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, நுகம் என்று சொன்னால் என்ன தெரியுமா? காளை மாட்டிற்கு பின்பாய் வைக்கப்படுகிறதுக்கு பேர் தான் நுகம். பாவத்தை நுகத்தை போல் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? வியாதியை நுகத்தை போல் சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? பலவீனத்தை நுகத்தை போல சுமந்து கொண்டு இருக்கிறீர்களா? டோன்ட் வரி. ஆவியானவர் ஒரு வழியை சொல்கிறார். ஏன் அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டு அப்படின்னா, உனக்கு தெரியாமலே நுகத்தை எல்லாம் நான் உடைச்சு நுறுக்கிட்டே இருப்பேன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி வரும்போது ஆண்டவர் உடைப்பேன்ட்டார். எல்லாம் மேலே வா பார்க்குறான். என்ன மேலே ஒன்றுமே உடைய மாட்டேங்குது, ஒரு கல்லும் உடைய மாட்டேங்குன்னு வா பார்த்துட்டு இருந்தான். ஆனால் நடந்ததுன்னு தெரியுமா? ஆண்டவர் மேலே உடைக்க மாட்டார். நம்முடைய ஆண்டவர் அஸ்திபாரத்திற்குள்ளே கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. அஸ்திபாரத்தில் கிரியை செஞ்சா அந்த யாருக்குமே தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் எரிகோவை மேலே ஒவ்வொன்றா உடைச்சிருந்தா டைம் எடுத்திருக்கும். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் எதிலே கை வைத்தாராம்? அஸ்திபாரத்தை அசைத்தார். அல்லேலூயா. அஸ்திபாரத்தை அடிச்சார். எரிகோ நொறுங்கி விழுந்துட்டு ஜனத்தின் காலுக்கு முன்பாய். எரிகோவை போல நுகமா? உங்களுக்கு தெரியாது. அபிஷேகம் உங்களுக்கு வந்துட்டுனா உங்களுக்குள்ள இருக்கிற அஸ்திபாரத்தில் கர்த்தர் வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமே. நமக்கு தெரியாமலே கர்த்தர் நமக்கு அநேக இடங்களில் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? நமக்கு தெரியாமலே கர்த்தர் அநேக ஆக்சிடென்ட்ல இருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நமக்கு தெரியாமலே அநேக நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவர் எனக்கு வெளியரங்கமா கிரியை செய்யல. ஆண்டவர் சொல்றார், உனக்கு வெளியரங்கமா கிரியை செய்ய நினைக்காத, நான் உனக்கு தூங்காம உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ முதலாவது
அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் என்று சொன்னால் நுகங்கள் முறிக்கப்படும். தங்கச்சி, தம்பி, பாவம்ங்கிற நுகத்தில் இருக்கிறாயா? இன்றைக்கு ஏசப்பா சொல்லுகிறார், என் பிள்ளையோடைய நுகத்தை நான் முடிப்பேன், அதை முறிச்சு போடுவேன். இரண்டாவது, அபிஷேகம் நமக்குள் என்ன செய்யும் என்று கேட்டால், சங்கீதத்தின் புஸ்தகம் 89, 20, 21 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் கை அவனோடு உறுதியாயிருக்கும். இரண்டாவது, அப்பன்னா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவனுக்கு, அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கினா என்ன நடக்கும்னா, கர்த்தர் அவனுடைய ஊழியத்தை ஸ்திரப்படுத்துகிறார். ராஜா என்பது ராஜ வேலை இல்லை, தாவீதுக்கு அது ஊழியம். தாவீது என்ன ஊழியத்தை செஞ்சார்? ஆராதனை ஊழியம் இல்லை, ராஜா ஊழியத்தை செஞ்சார். ஆமே. ஏன்னு கேட்டால் அந்த ஊழியத்திற்கு கர்த்தர் தான் அபிஷேகம் பண்ணினார். அது வேலை இல்லை, ராஜா ஊழியம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் அவனுடைய உறுதியாயிருந்தது. ஆமீன் சொல்லுங்க. அப்போ உங்க ஊழியம் ஸ்திரம் இல்லாமல் இருக்குதா? ஏதோ பிரதர் ஊழியத்துக்கு ஏதோ பேரை வச்சுக்கிட்டு வருஷந்தோறும் ஒரு ஸ்டிக்கரு ஒரு கேலண்டரை அடிச்சுக்கிட்டு சும்மா எங்கேயாவது போய்கிட்டு வீடு சந்திக்க போய்கிட்டு என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கிறதா சொல்றா. உனக்குள்ள அபிஷேகம் இருந்ததுன்னா உன் ஊழியத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன். உன் மெச்சூரிட்டி உன் ஊழியத்தை ஸ்திரப்படுத்தாது. உன் மேல இருக்கிற அந்த கிருபா வரங்கள் உன் ஊழியத்தை ஸ்திரப்படுத்தாது. கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதோட என் கை உறுதியா இருந்தது. நீங்க அபிஷேகத்தை பெற்று கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலே கர்த்தருடைய கரம் உங்களோட உறுதியா இருக்கும். கர்த்தருடைய கரம் உங்களோட உறுதியா இருக்கும். அல்லேலூயா. மூன்றாவது, அபிஷேகத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டால் அவனுக்குள்ள அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? திருப்பிக் கொள்ளுங்கள் அதே அதிகாரத்துல, அதே வசனம் 89, 21 சங்கீதத்துல பின்பாகம் சொல்லுகிறது, என் புயம் அவனை பலப்படுத்தும். அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா உங்களுக்கு தேவையான பலனை ஆண்டவர் தருவார், தேவையான சத்துவத்தை ஆண்டவர் தருவார். அதான் பக்தர் விதமா இந்த பாட்டை எழுதுகிறார். பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் நடத்திடுமே, திடனில்லா நேரத்தில் திடபலன் தந்து என்னை நீர் நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலத்தா என்னை நடத்திடுமே. எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க, பலன் தாங்கப்பா. மூன்றாவது, ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்ததுன்னா அவனுக்கு தேவையான பலனை கர்த்தர் தருவார். தேவையான பலனை கர்த்தர் தருவார். அது எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுவார், பக்தன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அவரால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனை கர்த்தர் தருவார். மனிதன் அல்ல, பலனை கர்த்தர் தருவார். அப்போ முதலாவது, ஒரு மனுஷனுக்குள் அபிஷேகம் இருந்தா அந்த அபிஷேகம் அந்த மனிதனுக்குள் என்ன செய்யும் என்று சொன்னால், நுகங்களை முறிக்க ஆரம்பிக்கும், நுகத்தடிகளை உடைத்து போட ஆரம்பிக்கும். இரண்டாவது, ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? அவனுடைய ஊழியத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி கொண்டே இருப்பார். 20 வருஷம் ஊழியம் செய்கிறவனுக்கு வல்லமைகள் வெளிப்படாது. ஆனால் அபிஷேகத்தை சுமந்து கொண்டு ஒரு 2 வருஷம் தான் ஒரு ஊழியம் செய்வான். ஆனா அவனுடைய ஊழியத்தில் வல்லமை
வெளிப்பட காரணம் என்ன தெரியுமா? இவன் அபிஷேகத்தோட இருக்கிறான். இவன் அபிஷேகத்தை அனல் மூட்டி கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய கரம் தாவீதோடு இருந்து அவனை பலப்படுத்தினது போல, அவனை உறுதிப்படுத்தினது போல, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளையுடைய ஊழியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். அவன் போகிற இடம் கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கர்த்தர் காண்பிப்பார். அவன் மூலமா தீர்க்க தரிசனங்கள் சத்தங்கள் வெளிப்படும். அவன் மூலமா எச்சரிப்பின் சத்தம் வெளிப்படும். அவன் மூலமா பிசாசுகள் வெளிப்படும். அவன் மூலமா அற்புதங்கள் நடக்கும் என்பதை மறந்துடக்கூடாது. உறுதிப்படுத்தினார். நீங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா தம்பி தங்கச்சி, இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்குன்னா உன் ஊழியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்திக்கிட்டே இருப்பார். உன் கூட கர்த்தர் இருக்கிறத 4 பேர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க இருந்தா இன்னைக்கு வந்தா திடீர்னு இப்படி கர்த்தர் சொல்லுவார், அவனை 4 அபிஷேகம் பண்ணுச்சு, 4 தெய்வத்துடைய மகிமை அவன் மேல வச்சு. இதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய, ஒரு வாலிப பிள்ளையுடைய ஊழியத்தின் வெற்றியின் அடையாளம். 3வது, அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அது தெய்வ பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. தாவீதை குறித்து 89:21 சங்கீதத்தில் கர்த்தர் பின்பாகத்தில் சொல்லுகிறார், என் புயம் அவனை பலப்படுத்தும். பக்தன் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினா அவருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். சகோதரா தங்கச்சி, விழுந்துருத பாவித்துல விழுந்துருத நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றான், நான் உன்னை எழுப்புவேன், என் புயம் உன்னை பலப்படுத்தும். பத்சேபாள் கூட தப்பு பண்ண தாவீது திருப்படியும் அந்த இதுல கிடக்கலையே. ஆண்டவர் மீண்டும் அவனை எழுப்பினான். ஆண்டவர் மீண்டும் அவன் புயத்தை பலப்படுத்தினான். உன்னை இன்னைக்கு கர்த்தர் பலப்படுத்த போகிறார். 4வது, அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அந்த மனுஷனுக்குள் அபிஷேகம் எதை செய்யும் என்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் 25வது வசனம். அப்போஸ்தலர் 18:25 வாசிக்கிறேன், கேளுங்கள். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவியிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதிக்க பண்ணினான். யாரு? அப்போலோ அனலாயிருந்தான். யார் இந்த அப்போலோ? இவன் வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மனிதனை குறித்து வசனம் சொல்கிறது. அப்போலோ அனலாக்கப்பட்டவனாயிருந்தான். உங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்கும் பொழுது நீ அக்னியாக இருப்பாய். சத்துரு உன்னை பார்த்து பயப்படுவான். நீ எந்த மனிதனை அபிஷேகத்தை நிறைந்து தொட்டாலோ அவனை கர்த்தர் தொடுவார். எந்த பிசாசை நீ தொட்டாலோ அவனை கர்த்தர் தொடுவார். அப்போலோ அவன் அக்னி உள்ளவனாயிருந்தான். இவன் அப்போலோ எப்படிப்பட்டவன்? இவன் கர்த்தருடைய வார்த்தையிலே கர்த்தருடைய மார்க்கமாக உபதேசிக்கப்பட்டவன். இவன் யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்தான். ஆவியிலே அனலாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதம் பண்ணி கொண்டிருந்தான். ஆவியில அனல் இருந்ததுன்னா கர்த்தருக்கு அடுத்ததை நீங்க திட்டமாய் போதகம் பண்ணுவீங்க. பண்ணுவீங்க. பிரசங்கம் பண்ண தெரியலங்கள, நீங்க எல்லாருமே மோசையாய் மாறிட முடியாது. பைபிள்ல ஒரு மோசனா ஒரு மோசம் மட்டும்தான். யோசுவானா ஒரு யோசுவா மட்டும்தான். தாவீதுனா ஒரே ஒரு தாவீது மட்டும்தான். இப்போ டியூக்குனா டியூக்கு மட்டும்தான். ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு மெசேஜ் கொடுக்கிற அந்த ஸ்டைலை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜெபம் நடத்துகிற ஒரு ஸ்டைலை கர்த்தர் வச்சிருக்கிறார். உரை நடை மொழியை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எக்ஸாம்பிள், நீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஜே சங்கல் மாதிரியே பேசுவாங்க. இதுல எனக்கு உடன்பாடுகள் கிடையாது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுடைய பாணியில நீங்க போனீங்கன்னா நீங்க தான் உங்க ஊழியத்தில் கிங் என்பதை மறந்துடக்கூடாது. அலிவ தங்கச்சி அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, அவங்க ஸ்டைல அப்படி முடிய கட் பண்ணி அப்படி அவங்க ஷாலை போடாம அவனு டான்ஸ் இல்ல தங்கச்சி, உனக்குன்னு ஒரு காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, இவன் ஆவிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு இருந்தவன். அப்போலோ, நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அபிஷேகம் உனக்குள்ள என்ன தெரியுமா பண்ணும்? உன்னை அனலாக்கி கொண்டிருக்கும். அல்லேலூயா. ஃபாதரை தான் சொன்னார், அனல் மூட்டு, எரிய விடு, கர்த்தரின் மகிமை உன்கூட உண்டு. அல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமையிலே,
ஆவியானவர் எனக்குள்ளே முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அப்பல்லோ அபிஷேகம் அவனுக்குள் இருந்தது. அவன் அனல் மூட்டப்பட்டவனாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். அப்போ முதலாவது ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்கும்போது நுகத்தடிகளே, அந்த ஆசீர்வாதம் அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன செய்யும்? முதலாவது நுகத்தடிகள் முறிகிறது. இரண்டாவது ஊழியத்தை ஸ்திரப்படுத்துகிறார். மூன்றாவது தேவ பலனை கொடுக்கிறார். நாலாவது அனலாய் மாற்றி விடுகிறார். ஐந்தாவது ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்ததுன்னா என்ன தெரியுமா நடக்கும்? திருப்பிக் கொள்ளுங்கள், யோவானின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம். யோவான் சாப்டர் 16 verse 13. ஒருவர் வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கிறேன், கேளுங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, நல்லா கவனிக்கணும், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம நடத்துவார். ஆனா இன்னைக்கு இருக்கிற உபதேசிகள் எப்படின்னா, செழிப்பு 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 செழிப்பு, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், ஹைபர் கிரேஸ் கிரேஸ், எந்த கிரேஸ் 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 பத்தி பேசும். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அவர் சகல சத்தியத்தின் நடத்துவார். 5 காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது என்ன செய்யும்? அது நம்முடைய நுகங்களை முறிக்க ஆரம்பிக்கும், நம்முடைய ஊழியத்தை ஸ்திரப்படுத்த ஆரம்பிக்கும், நம்முடைய தேவையான பலனை தர ஆரம்பிக்கும். நான்காவது நம்மளை அனலாய் மாற்றிவிடும். ஐந்தாவது சகல சத்தியத்திற்குள்ளும் கர்த்தர் நம்மளை நடத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே என்னை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துங்க, உங்க அபிஷேகம் எனக்குள்ள உண்டானா எனக்குள்ள இந்த மாற்றம்லாம் கிடைக்குமா? ஆண்டவரே இந்த அபிஷேகம் எனக்குள்ள வந்துட்டுன்னா என் நுகம்லாம் முறிஞ்சு போயிருமா? நான் ரொம்ப நுகத்தோடு இருக்கிறேன், பலவீனத்தோடு இருக்கிறேன், ஐயா அந்த பாவத்தை விடணும்னு நினைக்கிறேன், விட முடியல, இந்த நுகம் முறிஞ்சு போயிருமா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமா மகளே, ஆமா மகனே, இந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்துட்டுனா அந்த நுகத்தை நான் முறிச்சிடுவேன். ஆண்டவரே அபிஷேகம் எனக்குள்ள வந்ததுன்னா ஆண்டவரே எனக்கு ஊழியத்தை நீங்க ஸ்திரப்படுத்திடுவீங்களா? ஊழியம் ஒரு ஸ்ட்ராங்கா இல்லாம போகுது. எங்க குடும்பத்துல ஊழியம் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆகுது, ஒரு ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் வரல, எதிர்பார்த்து கொண்டிருந்த ஆத்துமாக்கள் வரல, எங்க ஊழியத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வளர்ச்சி வரல. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா போதும், உங்கள் ஊழியத்தை நான் ஸ்திரப்படுத்த ஆரம்பிப்பேன். மூன்றாவது, ஆண்டவரே அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அவனுக்கு தேவையான பலனெல்லாம் கொடுக்கும் சொன்னீங்களே ஆண்டவரே, நான் மாம்சத்துல பலனுள்ளவனா இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட்டவனா இருக்கிறேன், ஆவிக்குரிய காரியத்துல சோர்ந்து போய் இருக்கிறேன், நான் பலவீனப்பட்டவனாய் அடிக்கப்பட்டவனாய் ஒடிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். ஆண்டவர் என்ன உங்களால பலப்படுத்த முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே மகனே, நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இந்த மாத்திரத்திலே நான் உனக்கு தேவையான பலனை தருவேன். ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா நான் அனலாய் மாறிடுவேனா? அன்றைக்கு அந்த அப்போலோ அண்ணன் அனலாய் இருந்தாரே, தேவனுக்கு அடுத்த காரியத்தை திட்டமாய் போதகம் பண்ணினானே, நானும் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா அனலா மாறிடுவேனா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே இந்த அபிஷேகம் என்கிற அக்னி நீ பெற்றுக்கொண்டா உனக்குள்ள அக்னியானது ஜுவாலித்து குளிந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும். நீ யாரை தொட்டாலும் அங்க அக்னி புறப்பட ஆரம்பிக்கும். ஆண்டவரே கடைசியா, ஆண்டவரே அபிஷேகம் எனக்குள்ள இருந்ததுன்னா நான் சகல சத்தியத்தில் நடத்தப்படுவேனா? ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா உன்னை நான் சகல சத்தியத்தில் நடத்துவேன். கைகளை தட்டி கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். இருக்கிற இடத்துல கைகளை தட்டி உராபாலா சான்சாராபாலா யாகாபாதாலாபா உலாபாயா கத்துசாயா பாலா கமாந்தலாபா. ஹல்லேலூயா. ஜெபிக்கும்படி யாவரும் எழும்பி நிற்போம். அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்குள்ள இருந்ததுன்னா நுகங்கள் முறிந்து போகும். அபிஷேகம் எனக்குள்ள இருந்ததுன்னா என் ஊழியத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்த ஆரம்பிப்பார். அபிஷேகம் எனக்குள்ள இருந்ததுன்னா தேவ பலன் எனக்கு கிடைக்கும். அபிஷேகம் எனக்குள்ள இருந்ததுன்னா நான் அக்னி மதிலா இருப்பேன். அபிஷேகம் எனக்குள்ள இருந்ததுன்னா சகல சத்தியத்திலுமே என்னை ஆவியானவர் நடத்துவார். கொஞ்சம் வாய் திறந்து கேளுங்க, கொஞ்சம் வாய்களை திறந்து கேளுங்க. அப்பா 2 வாரமும் கேட்ட அபிஷேகம் 3வது வாரமும் நாங்கள் வாயை திறந்து கேட்க
ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ கரம் எங்கள் மேலே வந்து அமரட்டும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வ அபிஷேகம் எங்கள் மேலே வந்து அமரட்டும். உடாபா ரகடா துடகடா பௌட்டனா அண்டல பாரதீன் யாம்ப்ரனா சந்த்ராக துனியா. கேளுங்க தேவ பிள்ளையே, கேளுங்க தேவ பிள்ளையே. இப்ப காட்டாட்சி வெள்ளத்தை போல கர்த்தருடைய அக்கினி நம்ம மேல விழுகிற நேரம். காற்றாட்டு வெள்ளத்தை போல, காற்றாட்டு வெள்ளத்தை போல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்பா, இந்த தீர்க்க தரிசன இந்த சந்ததி நேரத்தில் இருக்கிற என் வாலிப பிள்ளைகளுக்காக, எங்க அம்மாமார்கள், எங்க அப்பாமார்களுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, அந்த நெருப்பு தொடுவதாக, அந்த அக்கினி தொடுவதாக. நுகங்கள் முறிக்கப்படட்டும் ஐயா. பாவத்தோடு போராடுகிற நுகங்கள் முறிக்கப்படட்டும். வியாதியின் நுகங்கள் முறிக்கப்படட்டும். கர்த்தருடைய அக்கினி வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தை ஸ்திரப்படுத்துங்க, ஊழியத்தை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய தரிசனங்களை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான பலனை ப்ரொவைட் பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை அக்னியாய் மாற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை சகல சத்தியத்தில் நடத்துங்கப்பா. லகாத்து சாராகமோ உச்சுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கின்றோம். உச்சுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் மேல பிளஸ் பண்ணுகிறேன். ஆவியானுடைய வல்லமை உங்க பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும். பலவீனப்பட்டவர்கள் இருக்கிறாங்க, அந்த ஜபத்தில் சோர்ந்து போனவங்க இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, எதிர்காலத்தை குறித்து கேள்வியோடு இருக்கிறாங்க. என் பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் பிள்ளைகளை தொடுங்க, என் பிள்ளைகளோடு இருங்க. என் புயம் அவனை பலப்படுத்தும். உன்னுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக, தொடுவீராக, பலப்படுத்துவீராக. உன்னுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். அப்படி ஜோஷ்வா டிவிக்காய் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இன்னும் இந்த டிவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அது நுகத்தை முறித்து போடும். ஆமென். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அவனுடைய ஊழியத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள் இருந்தால் அது தேவையான தேவ பலனை அவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவன் அக்னியாக இருப்பான். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் இருந்தால் அவனை கர்த்தர் சகல சத்தியத்தின் வழி நடத்துவார். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபையும் பிரசன்னமும் தயவும் உங்களோடும் என்னோடும் இந்த ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ண கூப்பிட்டு வாமா. பொண்ண பிடிச்சிருக்கா? பொண்ண பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன்.
அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன்கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.